ஹே காய்ஸ், வெல்கம் டு அருண் வி டாக்ஸ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி பூம்பட்டினம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பூம்புகார் அங்கே தான் வந்திருக்கோம். அதாவது மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் உள்ள இந்த பூம்புகார் வந்து பார்த்திங்கன்னா, மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. இங்கே பூம்புகார் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் எப்பயும் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்துட்டுருப்போம். ஆஃப்டர் மேரேஜும் நான் வந்து ஒரு 3 to 5 டைம்ஸ் கிட்டே வந்திருக்கேன். நியர்பை தான் இருக்கிறதுனால அப்பப்போ நாங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ வருவோம். இப்போ லாஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, பூம்புகார் போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பூம்புகார் மியூசியம், இதெல்லாம் வந்து ரெனோவேட் பண்ணி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான் பண்ணி ஆரம்பித்தாங்க. அதோட 2 பார்ட் இப்போ முடிஞ்சிச்சு. 3rd பார்ட் வந்து ப்ராஜெக்ட் மார்ச் மந்த் 2026 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 12 மந்த் டைம் சொல்லியிருக்காங்க முடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபுல்லாக முடிச்சதுன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறப்போ இப்போ ரொம்ப சூப்பராகவே இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் கூட இருக்காது. ஒரு பஸ்ஸை வந்து ரவுண்ட் அடித்து சுற்றிட்டு அப்படியே போவோம். வெறும் கிரவுண்டு மாரி இருக்கும். இப்போ அந்த இடத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, பக்காவாக வந்து பில்டிங்ஸ் மாதிரி கட்டி வச்சு அதில் ஒரு லைன் மாதிரி கொடுத்து அந்த லைனில் வந்து ஃபோட்டோஸு, சிற்பங்கள்லாம் வச்சு அதை பற்றி எழுதியிருக்காங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, கோவலன், கண்ணகின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. புதுசாக வரவங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரி தெரியல, இல்லை வந்து படிச்சிருக்கிறத விட இன்னும் விஷுவலாக பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா, இதை பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உள்ள என்ட்ரன்ஸ் நுழைஞ்சோடனே வந்து அழகாக வந்து செவுத்தில் அந்த ஸ்கல்ப்சர்ஸில் வந்து ஸ்கிரிப்சர்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பக்கத்தில் அந்த தமிழ்லேயும் அதில் பற்றி டீட்டெயில்ஸ் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கலர் தீம் பார்த்திங்கன்னா, நல்லா ஸ்கை கலரு ப்ளஸ் சி கலரில் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. உள்ளே நுழைஞ்சோடனே சூப்பராக இருக்குது. அதேமாரி மெயினாக நீங்கள் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பெரிய ஷிப் ஒன்று, கப்பல் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது கப்பல் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஃபோர்ட்டு துறைமுகமாக இருந்தது முன்னாடின்னு சொல்லுவாங்க. அதனால் அதுக்காக ஒரு குறியீடு மாதிரி இதை வச்சுருக்காங்க. இதுவும் சூப்பராகவே இருக்குது. சிமெண்ட்டில் செஞ்சுருக்காங்க. இது பார்க்க கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபோட்டோகிராஃப்லாம் எடுத்துக்கலாம். நானும் என் ஒய்ஃப் பையன் வந்து இங்கே விசிட் பண்ணியிருந்தோம். சாட்டர்டே அன்றைக்கி விசிட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிசைன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி உள்ளே போய் மியூசியம்குள்ளே போனால் மட்டும்தான் பூம்புகார்னா என்னென்னு தெரியும். இது வந்து ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸ் வந்தோடனே உங்களுக்கு வந்து பூம்புகார்னா இதாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனால் இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே நெக்ஸ்ட்டு நாங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே மூவ் ஆகிட்டு இருந்தோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா, கட்டி சூப்பராக வச்சுருந்தாங்க. நடுவில் வந்து இங்கே என்ன வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஃபவுண்டைன் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், வாட்டர் ஃபவுண்டைன். அதான் சொன்னேன் இல்லையா, 2nd பார்ட்டு தான் முடிஞ்சிருக்கும். 3rd பார்ட்டுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. அதை முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் மூவ் ஆகிட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், அதை பாருங்கள். அதுதான் அந்த ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக 3rd பார்ட்டுங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ 2 பார்ட்டு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. நான் ஃபர்தராக உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதில் வந்து போர்ட் ஒர்க்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டாங்க. போர்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே வந்து இந்த உள்ளே இருக்க மியூசியம் ரெனோவேஷன் ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. 3rd ஒர்க்கு என்னங்கிறது தெரியல. அது ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தெரியும். 5 rupees டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இது ஆல்ரெடி பார்த்தது தான். இருந்தாலும் இப்போ என்ன மாதிரி ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க உள்ளே போயிருந்தோம். கொஞ்சம் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணி, கொஞ்சம் கார்டனிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடி ரொம்ப ஒன்றுமே இருக்காது, ரொம்ப நார்மலாக கிடக்கும். இப்போ பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கோவலனும் கண்ணகியோட சிலையும் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க, சிற்பம். என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சோடனே உங்களுக்கு இருக்கும். அங்கே ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். கோவலன் கண்ணகி கூட நீங்கள் படித்த சிலப்பதிகாரம், மணிமேகலைலாம் நீங்கள் நினைவு கொண்டு வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த இதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஒரு இதுலேயும் ஒரு சிலை இருக்கும். சிலம்பம் இருக்குது பாருங்கள், சிலம்பம், அப்புறம் மணிமேகலை, சிலப்பதிகாரம், இதில் எல்லாத்தையும் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கோம். எங்கே போனாங்க, எப்படி வந்தாங்கிறத வந்து சிலை வடிவில் கொடுத்துருப்பாங்க. அதேமாரி கீழே தமிழில் வந்து அந்த பாட்டோட அது மீனிங் எழுதியிருப்பாங்க. இப்போ எங்கே போனாங்க, மதுரைக்கு எப்போ போனாங்க, கோவலன் யார், கண்ணகி யார், என்ன நடந்துச்சு, பூம்புகாரில் என்ன மாதிரி பண்ணாங்கிற எல்லாத்தையுமே அதில் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. இது ஒரு கரெக்டாக ஒரு இதையும் வந்து ஒரு 5 minutes கிட்ட நீங்கள் பார்த்து படித்து அப்படியே நீங்கள் ஆராய்ஞ்சு போங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளான் கிடைக்கும். இப்போ இந்த ஹிஸ்ட்ரியை வந்து வீடியோவில் பார்க்குறது, காதால் கேட்குறத விட நீங்கள் லைவாக பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து அந்த இதை உணர்ச்சிபூர்வமாக நீங்கள் பார்க்கலாம். இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நேராக பீச் தான் நெக்ஸ்ட்டு. இதுக்கு வந்து உங்களுக்கு அரௌண்டு 15 minutes தேவைப்படும். இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்து முடிச்சிடுங்க. அப்படியே சுற்றி வர மாதிரி இருக்கும். சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளான் கிடச்சிரும். நாங்கள் சுற்றி முடிச்சுட்டு ஃபர்தராக நாங்கள் போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக இதை பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, திரும்பி வெளில வந்துட்டு நாங்கள் டேரெக்டாக பீச்சுக்கு என்ட்ரானோம். ரோடு சைடில் கருவாடுலாம் வைப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடு திரும்பி உள்ளே போனீங்கன்னா மார்க்கெட் மாரி இருக்கும். இங்கே கருவாடு கொஞ்சம் ஃபேமஸ், நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம்.
அதேமாரி இப்போ ஆக்சுவலாக 3 பார்ட்டாக வந்து இதை பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டில் உள்ளது வந்து உள்ள என்ட்ரன்ஸு கப்பல் இருக்குது. அடுத்தது செட்டில் மியூசியம் இருக்குது. அதுக்கு அடுத்து உள்ளே வந்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சு இங்கே வந்து உங்களுக்கு மார்க்கெட் வச்சுருக்காங்க. நடுவில்லாம் அந்த ஒர்க் பண்ணி முடிக்கல ஆக்சுவலாக. இங்கே தான் நிறையா வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு நம்ம அப்புறம் பார்ப்போம். நெக்ஸ்ட் நான் வரப்போ அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இது பீச்சுக்கு நம்ம என்டர் ஆகிட்டோம். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி வந்து வெறும் மண்ணாக கிடந்தது. அந்த இடத்துலலாம் இப்போ வந்து பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ நல்லா நடந்து போகிறதுக்காக இடம்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்தது. நாங்கள் பைக் பார்க் பண்ணிவிட்டு நேராக பீச்சில் வந்து ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. ஆக்சுவலாக அவன் வந்து முன்னெல்லாம் பயப்படுவான் வாட்டரை கண்டா. இப்போ வந்து அவனுக்கு கொஞ்சம் பழக்கமாகிடுச்சு. நல்லா ஹாப்பியாக இருந்தோம். லாஸ்ட் வீடியோ நான் ஒகேனக்கல் வீடியோ போட்டு வந்துருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதில் நல்லா என்ஜாய் பண்ணாப்புல. ஸோ இவருக்கும் இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிட்டாரு. பயம் இல்லாமல் நல்லா ஆடி ஓடி விளாண்டுட்டு இருந்தார். ஸோ அப்புறம் நாங்கள் வந்து அந்த டாய் செட்டு வாங்கியிருந்தோம். அந்த பீச்சில் விளாடுவாங்க இல்லையா, அது வாங்கியிருந்தோம். அதை வச்சு என் பையன் கொஞ்சம் நேரம் விளாண்டான். பட் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா தண்ணியில் விளாட்றது தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ நல்லா தைரியமாக விளாண்டாப்புல. ஸோ என்ஜாய் பண்ணாங்க. ஸோ என் ஒய்ஃபும் பையனும் என்ஜாய் பண்ணாங்க. இந்த செட்டப் இருக்குது இல்லையா, நம்ம வந்து வீடு கட்டிட்டு அந்த மோல்டு மாரி இருக்கும், அதில் ஸ்டார் ஃபிஷ்ஷு அப்புறம் அந்த லெக் எல்லாம் வச்சு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதை வச்சு விளாண்டாங்க. இவன் ஃபுல்லாகவே வந்து நல்லா விளாண்டு நாங்கள் ஆக்சுவலாக ஒரு 5 o'clock கிட்ட ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 5:45 வரைக்கும் வந்து ஃபுல்லாக நாங்கள் விளாண்டு தண்ணிக்குள்ளேயே இருந்தோம். நல்லா இருந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஒரு நல்லாவே டைம் ஸ்பெண்ட் ஆச்சு. வெயில் தெரியாமல் இருந்தது பிகாஸ் தண்ணியில் விளாண்டதுனால. எங்களுக்கு வந்து இது வந்து பக்கம்தான், அடிக்கடி நாங்கள் வருவோம். நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்கன்னா பிளான் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டைமிங் பார்த்து வந்துடுங்க. இங்கே நீங்கள் தரங்கம்பாடி இருக்குது, அதையும் கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நியர்பையில் 2 இது மெயின் ஆக்சுவலாக இங்கே. அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரே நாளில் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா தரங்கம்பாடியும் பூம்புகாரும் நீங்கள் ஃபுல்லாக ப்ராப்பராக பார்க்கலாம். தரங்கம்பாடியில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு இப்போதைக்கு. இந்த மே மந்த் சீசனில் வரவங்களுக்கு இது பெஸ்ட்டாக வேளாங்கண்ணியும் இதுவும் இருக்கும். இங்கே கொஞ்சம் கடல் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். கம்பேரிட்டிவ் பண்ணுறப்ப இங்கே அதிகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அதுவும் ஈவினிங் டைமில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக விளையாடுங்க. ஸோ நாங்கள் பீச்சில் விளாண்டு முடிச்சுட்டு கிளம்புனோம். ஈவினிங் வந்து சன்ரைஸ்லாம் கீழே போய் சன்செட்டு மறைஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனோம். இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் அதிகமாக தான் இருக்கும் பிகாஸ் அவங்க வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இங்கே போலீஸ்லாம் சேஃப்டியாக உட்காந்துருந்தாங்க. இப்போ நாங்கள் போகிற இடம் பார்த்திங்கன்னா போர்ட்டில் வந்து இந்த பேமெண்ட் ஏரியா போட்டிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா போட்ஸ்லாம் வந்து நிப்பாட்டி வைக்கிறதுக்காக. இங்கே அலை வரும் இல்லையா, அலை தடுக்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலாக ஒரு 5 yearsக்கு முன்னாடி நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணப்போ ஒரு 3 days இந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணேன். எனக்கு வந்து இதில் ஒர்க் பண்ண பிடிக்கல. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஸ்ரீபதி அசோசியேஷன் அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. 3 days இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த கம்பெனியில் கண்டினியூ பண்ணாமல் வெளியாகிட்டேன். நல்லாவே இது இருந்துச்சு ஆக்சுவலாக சூப்பராக. இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு 1.5 kilometer கிட்ட வந்து நீங்கள் கடல் உள்ளே போயிடுவீங்க. எப்படின்னா அந்த இது மூலிமா, அந்த ரோடு மூலிமா. இது வந்து நம்ம மோஸ்ட்லி மக்கள் யூஸ்க்காக கட்டலை. அந்த கப்பல்ஸ்லாம் நிப்பாட்டி வச்சு நங்கூரம் போட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்காக உள்ள போர்ட்டில் உள்ள ஒரு இடம். மெயின் ரீசன் இந்த அலைலாம் வராமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் நீங்கள் இதில் கொஞ்சம் சேஃப்டியாக போங்க. நிறைய பேர் கார் எடுத்துகிட்டு உள்ளே வரீங்க, அப்படி வராதிங்க. போர்ட்டுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு வந்தால் பரவாயில்ல, இதிலலாம் கார் எடுத்துகிட்டு வராதிங்க. அதேமாரி இந்த இடத்துல என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா இங்கே சேஃப்டி கிடையாது. பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா அங்கேயாச்சும் போலீஸ் இருப்பாங்க. இங்கேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா கடல் ஆழம், அங்கே வந்து மெயினில் இருப்பீங்க. இது ரொம்ப ஆழம். பூம்புகார் கடல் ஆக்சுவலாக எப்பயுமே ஆழமாக தான் இருக்கும். நாங்கள் எங்கள் ஓலா பைக்கில் வந்து நான் சாங்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு லைட் செட்டப்லாம் பண்ணிவிட்டு பையன் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். சம்மருக்கு இது அப்படியே பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு கப்பலுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மோர் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்ல மாட்டேன். பட் இப்போ என்ன ரீசனுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி அதை போட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். அதுக்காக நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.